குளச்சல் துறைமுகத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது குறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மில்லியன் TEU சரக்கு பெட்டகங்கள் நேரடியாக அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எஞ்சியிருக்கக்கூடிய 2.6% பெட்டகங்கள் பல்வேறு நாடுகள், குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், சவுதி போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் கொண்டு வைத்து அதற்கு பின்பாக நாம் சரக்கு போய் சேர வேண்டிய இடத்திற்கு அனுப்பக்கூடிய காரணத்தால் நம்முடைய நாட்டிற்கு இப்போது ஆண்டுதோறும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இழப்பு 1500 கோடி ரூபாய்கள். இந்த இழப்பு சரக்கு போக்குவரத்தினுடைய கட்டணமாக மட்டுமல்லாமல் காலதாமதம் போன்ற பல்வேறு விஷயங்களை சார்ந்திருந்து கொண்டிருக்கிறது. குளச்சல் வர்த்தக துறைமுகம் அமையும் என்று சொன்னால் இந்த 2.6% சரக்கினை நேரடியாக நாம் அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும்போது பிற நாடுகளுக்கு நாம் கட்ட வேண்டிய கட்டணங்கள், போக்குவரத்திற்கான செலவுகள் இவையெல்லாம் குறையும் போது அனுப்பப்படக்கூடிய பொருட்களுடைய விலையும் குறைந்த அளவிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த துறைமுகம் வருவது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஒட்டுமொத்த நாட்டிற்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும், அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தொழில் வளர்ச்சிக்கும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன.